இந்த தடுப்பு மருந்து, இந்த போலியோ தடுப்பு மருந்து பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள், அதாவது நான் உத்தரப்பிரதேசத்தை பற்றி சொன்னேன் இல்லையா, 26 குழந்தைகள் வந்து தடுப்பு மருந்து கொடுத்ததுக்கப்புறமும் கடுமையாக பாதிக்கப்பட்டாங்க, போலியோவால் பாதிக்கப்பட்டாங்க. அதனால் இந்திய அரசாங்கம் அந்த அமெரிக்க நிறுவனத்துக்கு ஒரு லெட்டர் எழுதிருக்கு. அதுக்கப்புறம் அவங்க நடத்தின ஆய்வில் பார்த்தீங்கன்னா, ஆய்வு நடத்த அந்த மருந்துக்குள்ளே 17 விதமான கலப்படங்கள் கலக்கப்பட்டுருக்கு அப்படின்றது கண்டுபிடிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் அந்த அமெரிக்கா நிறுவனம் வந்து இந்திய சூழலுக்கு இந்த மாதிரியான அந்த WHO தான் சொல்லியிருக்கு. அந்த ஆய்வுக்கு அப்புறம் WHO என்ன சொல்லியிருக்குன்னா, இந்திய சூழலுக்கு இந்த தடுப்பு மருந்து, போலியோ தடுப்பு மருந்து வந்து செட் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படியே சொன்ன அந்த WHO தான் பின்னாடி வந்து போலியோ முகாம், அந்த போலியோ தடுப்பு மருந்து முகாம் அப்படின்றதையும் போட சொல்லியிருக்கு. அப்போ இது என்ன இதில் சேர்த்துக்கிறது? ஸோ இதை பற்றி ஒரு இன்னும் நியூஸ் பேப்பரில் இதை பற்றி நிறைய விஷயங்கள் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாக்டர் ஜேக்கப் புலியல், அவர் தான் தடுப்பு மருந்து பிரிவுடைய தலைவர். அவர் வந்து இதை பற்றி திறந்த மனதோட நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. அதாவது இந்த போலியோ தடுப்பு மருந்து கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1600 குழந்தைங்க வந்து கடுமையாக பாதிக்கப்பட்டதாகவும், அதாவது மருந்தோட எஃபெக்ட்னால பாதிக்கப்பட்டதாகவும், 26,000 குழந்தைகள் வந்து போலியோ தடுப்பு மருந்து கொடுத்ததுக்கப்புறமும் கூட போலியோவில் பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லியும் அவர் பதிவு பண்ணியிருக்காரு. இது இல்லாமல் இந்த மருந்துகள்னால நிறைய எஃபெக்ட் வந்திருக்குன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து 10 குழந்தைங்க வந்து இந்த மருந்தால் தீவிரமாக பாதிக்கப்பட்டதுனால இந்த கசவுளி நிறுவனத்துக்கு வந்து இந்த மருந்துகள், அந்த போலியோ தடுப்பு மருந்தை வந்து ஆய்வுக்கு கொடுத்ததாகவும், அந்த நிறுவனம் வந்து ஒரு குழு அமைச்சிருக்காங்க. இவருடைய இந்த ஜேக்கப் புலியலுடைய விசாரணைக்கு, அதாவது குற்றச்சாட்டுக்கு அப்புறம் வந்து ஒரு குழு அமைச்சு இந்த மருந்தை பற்றி ஆய்வு செய்யும் பொழுது பார்த்தீங்கன்னா என்ன நடந்திருக்குன்னா, சுகாதார சம்மந்தப்பட்டதா, இது ஒருவேளை சுகாதார சம்மந்தப்பட்ட இந்த குழந்தைங்க பாதிக்கப்பட்டிருக்கா, அதனால ஏற்பட்ட பாதிப்பான்னு சொல்லிட்டு ஆய்வு செஞ்சதில் அந்த மாதிரியான எந்த பிரச்சனையும் இல்லை. செலுத்தப்பட்ட நபர்கிட்டையோ, நர்ஸுக்கிட்டையோ, டாக்டர்கிட்டையோ, இல்லை அந்த சூழல்கிட்டையோ எங்கேயுமே வந்து எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை, மருந்தில் தான் ஏதோ மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த குழு வந்து சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் இமாச்சல பிரதேசத்தில் இருக்கிற கசவுளி ஆய்வு நிறுவனத்துக்கு வந்து அந்த மருந்து போனப்போ அந்த போகும்போது இங்கே இந்த சூழல் ஆடி போச்சு. இந்த குழந்தைங்கள்லாம் பாதிக்கப்பட்டதும் இந்த பிரச்சனைகள் வந்து சூடு ஆறி போனதுக்கப்புறமா என்ன ஆச்சு அங்கே பார்த்தீங்கன்னா, அந்த ஆய்வு நிறுவனம் அதே ஐவாஷ் தான் எப்பவும் போல் கொஞ்ச நாள் ஆய்வு செஞ்சுட்டு கடைசியில் அந்த மாதிரி எதுவுமே பிரச்சனை இல்லை, மருந்தில் எந்த பிரச்சனையும் இல்லை, குழந்தைங்க இறந்ததுக்கான காரணம் வந்து அவங்க உடம்புல ஏற்கனவே இந்த பிரச்சனைகள் தான், ஏதோ ஒரு நோயில் பாதிக்கப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணிச்சு வழக்கமாக. இதை பற்றி டாக்டர் சத்யபாமாவே வந்து ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனில் வந்து இந்த தடுப்பு மருந்துகளுடைய பிரச்சனைகள் பற்றி கேஸ் கொடுத்துருக்காங்க. இன்னமும் அது நிலுவையில் தான் இருக்குது. ஸோ இப்படி வந்து டாக்டர் சத்யபாமா MBBS, ஸோ இப்படி வந்து நிறைய பேர் டாக்டர் புலியல், ஜேக்கப் புலியல்லேருந்து, சத்யபாமாவிலேருந்து இன்னும் நிறைய நிறுவனங்கள் உலக அளவில் வந்து இந்த போலியோ தடுப்பு மருந்து பற்றியே வந்து நிறைய ஆய்வுகள் நடத்தி நிறைய குழந்தைங்க பாதிக்கப்பட்டதை பற்றி நிறைய கட்டுரைகள் வந்திருக்கு. ஆனாலும் கூட இது வரைக்கும் இன்னும் பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் இன்னொரு விஷயத்தை வந்து ஒரு இதழ் வந்து பதிவு செஞ்சுருக்கு. அதாவது 5 மடங்கு வீரியம் மிக்க ஒரு ஆய்வுக்கு, அதாவது குழந்தைங்களுக்கு வந்து இன்ஜெக்ஷன் செலுத்தி ஆய்வு செஞ்சிருந்த அந்த இன்ஜெக்ஷனை பார்த்தீங்கன்னா 5 மடங்கு வீரியம் இருக்கிறதா, அந்த போலியோ மருந்துடைய 5 மடங்கு வீரியம் இருக்கிறதா வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இப்படியான பல பிரச்சனைகள் உத்தரப்பிரதேசம் தான் இது நிறைய ஃபேஸ் பண்ணி, இப்படியான நிறைய பிரச்சனைகள் இந்த போலியோ தடுப்பு மருந்து. ஆனால் இன்னைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஃப்ரீயாக எங்கேயாவது கொடுத்தா உடனே நம்ம குழந்தைங்களை வயசுக்கு தாண்டிக்குள்ள போய் போலியோ மருந்தை கொடுக்குறதுக்கு கூடி போயிடும். எவ்வளோ தவறுன்றதை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். இனியாவது நம்ம குழந்தைங்களுக்கு எந்த மருந்தையும் கொடுக்காதீங்க. நோய் வரத்துக்கு முன்னாடி இந்த நோய் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த மருந்தையும் நீங்கள் வந்து கொடுக்காதீங்க. போலியோ குழந்தைங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு தடுப்பூசி போடுறதை நிறுத்துங்க. தடுப்பூசி போடுறதுனால நிறைய பிரச்சனைகள் வருது. குழந்தைங்களோட உடம்புல வந்து சில பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அந்த குழந்தைங்க அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி உடம்பு தகவமைக்கிறதுக்கு இயற்கையே வந்து அந்த உடல் இயற்கை வந்து அந்த குழந்தைங்க உடம்பு தகவமைக்கும். அதாவது ஒரு குழந்தை கருவறைக்குள்ள, ஒரு சிசு வந்து கருவறைக்குள்ளே இருக்கிற சிசு வெளியே வரும்போது சளி, இருமல், காய்ச்சல், அழுக, இது மாதிரியான விஷயங்கள் தொந்தரவுகள் அந்த குழந்தைக்கு ஏற்படுதுன்னா கருவறைக்குள்ள இவ்வளோ நாள் இருந்த குழந்தை இந்த பிரபஞ்ச சூழலுக்கு அதுக்கு அந்த தகவமைச்சுக்கிறதுக்காக ஏற்படுற ஒரு ப்ராசஸ் தானே தவிர நோய் கிடையாது. ஆனால் அந்த நேரங்களில் குழந்தைங்க அழுகுது, இல்லை சளி பிடிச்சிருக்கு, காய்ச்சல் வருதுன்னு சொல்லி டாக்டருக்கு கொண்டு போய் மருந்து கொடுக்கறது தான் அடுத்தடுத்து வர தொந்தரவுகளுக்கான காரணம். இதுக்கு நடுவில் நாம் போடுற தடுப்பூசிகள், தடுப்பு மருந்துகள்னால குழந்தைங்களோட வந்து கடுமையாக பாதிக்கப்படுது. சின்ன சின்ன தொந்தரவுகளில் உடம்பை தனத்தானே சரிப்படுத்திக்கணும், இல்லை வயிற்றுக்குள்ளே, அதாவது கருவறைக்குள்ளே வளர குழந்தைங்களுக்கு ஒரு சின்ன சின்ன மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் ஏதாவது இருக்கிறத உடம்பு சரி செய்கிறதுக்காக நடக்கிற ப்ராசஸை வந்து நாம் இந்த மருந்துகள்னால வந்து டிஸ்டர்ப் பண்ணுறோம். அதனால் அந்த குழந்தைங்களுக்கு நீண்ட நாள் தொந்தரவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் தடுப்பூசிகளும் தடுப்பு மருந்துகளும் ஆன்டிபயோட்டிக்ஸ் போன்ற
இருந்தாலே நம்ம குழந்தைங்க ஆரோக்கியமாக இருப்பாங்க. இப்போ எத்தனையோ விஷயங்கள் குழந்தைங்களை பாதிக்குது. கலக்காரா, சிப்ஸு பேக்கெட்டு, ஜங்க் ஃபுட்டு, வாட்டர் ஜூஸஸ் இதெல்லாம் வந்து குழந்தைங்க சாப்பிட்றதுனால அவங்களுக்கு ஏற்படுத்தி சாப்பிட்ற குழந்தைங்கன்னா அதுதான் இயற்கை. அவங்கள வந்து அந்தளவு கண்ட்ரோல் பண்ண முடியும். அதையுமே உடம்பு என்ன பண்ணுதுன்னா சரி செய்யறதுக்கு இருமல், காய்ச்சல், லூஸ் மோஷன் போன்ற சாதாரண தொந்தரவுகளை கொடுத்து சரி செய்ய பார்க்கணும். அந்த நேரங்களில் அவங்கள அப்படியே எப்படி அந்த குழந்தைங்களுக்கு வந்து எந்த மாதிரி லூஸ் மோஷன் வருதோ சளி வருதோ அதை ஓய்வில் விட்டு அவங்கள விட்டுட்டோம்னா அதுவே உடம்பே வந்து அந்த ரசாயனங்களை வந்து வெளியேற்றி அவங்க திரும்பவும் ஆரோக்கிய நிலை கொண்டு வரும். இந்த மாதிரி நேரங்களில் நம்ம பேரண்ட்ஸ் வந்து டாக்டர் கிட்ட கூப்பிட்டு போகாமல் எந்த விதமான ஆன்டிபயோட்டிக்ஸ் இல்லை, பெயின் கில்லர் இல்லை, ஜுரம் மருந்து எதுவுமே கொடுக்காம இருந்தாலே அந்த குழந்தைங்க ஆரோக்கியமாக இருப்பாங்க. எப்போவுமே எந்த உடம்புக்கு எந்த தொந்தரவு வந்தாலும், நோய் வந்தாலும், எது வந்தாலும் அவங்களுக்கு மருந்து கொடுக்காம இருந்து பாருங்கள், அவங்க நிச்சயமாக ஆரோக்கியமாக இருப்பாங்க. அவங்க இதை விட இப்போ இருக்கிற சூழ்நிலையில் இன்னும் நல்லா வருவாங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி கடுமையாக பாதிக்கிற குழந்தைங்களோட மூல வளர்ச்சியை பாதிக்கிற அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை நிர்மூலமாகிற தடுப்பூசிகளையும் தடுப்பு மருந்துகளையும் நிச்சயமாக கொடுக்கக்கூடாது. ஏன்னா இதற்கு பின்னாடி பெரிய அரசியல் மாஃபியா இருக்கும். இந்தியா மாதிரியான ஏழை நாடுகள், அதாவது இப்போ வளர்ந்துட்டு இருக்க நாடுகளுக்கு இந்த தடுப்பூசிகளை கொடுக்குற குழந்தைங்களுடைய எதிர்கால தலைமுறைகளை நிர்மூலமாக்கி உலக அளவில் மட்டத்தட்டி வைக்கணும். அதாவது வெளிநாடுகள், மேலை நாடுகள், அமெரிக்கா, இங்கிலாந்து போன்ற நாடுகள் வந்து அவங்களுடைய குழந்தைங்களும் அவங்க நாட்டு மக்களும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அங்கே வந்து தடை செய்யப்பட்ட மருந்துகளை இங்கே கொடுத்துட்ருக்காங்க. பில்கேட்ஸ் மாதிரியான பெரிய பெரிய உலக பணக்காரங்களை வச்சு இங்கே வந்து இந்த தடுப்பூசிகளை வந்து போட்டுட்ருக்காங்க. இதை பற்றி ஆந்திர பிரதேஷில் பில்கேட்ஸ் வந்து அவரோட ட்ரஸ்ட் மூலயமா கோடிக்கணக்கான மருந்துகளை போட்டு ஃப்ரீயாக போட்டு மக்கள் போட்டு அதில் நிறைய பேர் வந்து கடுமையாக பாதிக்கப்பட்ட பதிவுகளும் கூட இன்றைக்கும்